வீக்கெண்ட்ஸ் முடிஞ்சு மண்டே வந்தாலே கொஞ்சம் சோம்பேறியா தான் ஃபீல் பண்ணுவேன். பட் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, சுறுசுறுப்பா எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிருவேன். இன்னைக்கு கவுண்டர் டாப்பு, கிச்சன் எல்லாமே கிளீன் பண்ணலான்னு அத தான் செஞ்சுட்ருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நார்மலா நம்ம வெசல் கிளீன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்க்ரப் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், தண்ணி ஊத்தி கழுவிட்டோம் அப்படின்னா, ரொம்ப கிளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு வைப்பர் வச்சு நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீன் அண்ட் கிளியர் ஆயிடும். ஸோ அதுக்கு மேல இருக்க ஸ்டாண்டு, அதே மாரி ஆயில் டிஸ்பென்சர் இது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாம கொஞ்சம் நீட்டா இருக்கும். 2 நாளா பயங்கர காத்தடிச்சுட்டே இருந்தது. இன்னைக்கு தான் ஏதோ வெயில் எட்டி பார்த்த மாரி இருந்தது. ஓகே, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் காய வச்சிரலான்னு எடுத்து வச்சுட்ருந்தேன். வரமிளகா, மல்லி, புளி, சீரகம் ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இப்படி வெயில்ல வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு 1 வருஷத்துக்கு வந்து வரும். ஸோ தம்பி வேற தூங்கிட்டு இருக்கான். இன்னும் எந்திரிக்கல. ஸோ அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலான்னு அத தான் செஞ்சுட்ருக்கேன்.